நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரிஷி ஃபினான்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அதில் டெய்லி வந்து அப்டேட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் பிஇபி லெவல் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ சேனல் ஒன்று இருக்குது, டெலகிராம் சேனல். அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். வேறு ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான டே எப்படி போச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். லைக் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ட்ரி வந்து கிடச்சிட்டு நம்மளுக்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக போய் நம்மளோட டார்கெட் அதாவது ஹிட் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கன்சல்டேட் ஆரம்பிச்சிச்சு. நம்மளுக்கான ஒரு சின்ன எரர் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் நான் வந்து தெரியாமல் வந்து ஒரு பாயிண்ட் சேர்த்து போட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஒரு பாயிண்ட் சேர்த்து டார்கெட் ஒரு பாயிண்ட் சேர்த்து போட்டனால நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து டார்கெட் அடித்தாலும் நம்ம க்ளோஸ் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. அதனால காஸ்ட்டில் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். ஓகேவா? இன்னைக்கு ஒரு 37 ருபீஸ் வந்து ப்ராஃபிட். அது ப்ராஃபிட்லேயே சொல்ல முடியாது, காஸ்ட்டு எக்ஸிட். ஓகேங்களா? 25,200 பியில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஒரு 109 என்ட்ரி கிடைக்கணும். பட் ஒரு ஒரு பாயிண்ட் தள்ளி எடுத்தோம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் போடாமல் நம்ம 109 கால்குலேட் பண்ணி போட்டோம். நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து சார்ட்டில் வந்து பார்த்துக்கலாம். லைக் இங்கே பாருங்கள், நம்ம 110 என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ அங்கேருந்து நம்ம கால்குலேட் பண்ணி 25 பாயிண்ட்ஸ் கணக்கு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே தான் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 135 நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இந்த கேண்டலை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஹை வந்து 135 வந்து நம்மளுக்கு வந்து போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம போட்ட ஒரு டெக்னிக்கல் எரர்னால நம்ம வந்து டார்கெட்டை 135.5 வச்சுட்டேன். இந்த ஒரு 0.5 நம்மளுக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து கன்சல்டேட் ஆகிட்டே இருந்து லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு நம்மளுக்கு ரெக்கவர் ஆகி வரும்போது நான் இங்கேயும் வந்து க்ளோஸ் பண்ணல. சரி, ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணேன். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம வந்து ஒரு காஸ்ட்டில் எக்ஸிட் ஆனோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான டே வந்து நம்மளுக்கு வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட், காஸ்ட்டில் எக்ஸிட். ஓகே, தேங்க்யூ.